பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 147, இறை வார்த்தை 3. உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார், அவர்களின் காயங்களை கட்டுகின்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்தின் முதல் நாட்குள் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். புதிய மாதத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கின்றார். இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என்னுடைய பிள்ளைகள் உடைந்து போய் இருப்பதை பார்க்க முடிகின்றது, காயமுற்ற சூழ்நிலையில் இருப்பதை பார்க்க முடிகின்றது. எனவே அவர்களுக்கு உள்ளார்ந்த சுகத்தை நான் கொடுப்பேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நானும் முழு மனதோடு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய திரு பெயரினால் அவர் சார்பாக உங்களுக்கு முன்பாக நின்று உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். இந்த மாதத்திலே எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் என்னை பலப்படுத்தவும், சோர்வு இல்லாதபடி இன்னும் அதிகமாக அவருடைய பணியை செய்யவும், ஆண்டவருடைய வார்த்தைகளை சுமந்து செல்லக்கூடிய ஒரு கருவியாக மாறவும் ஆண்டவர் என்னை பலப்படுத்த பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு இருந்து நான் இந்த உலகத்தில் ஆண்டவருடைய வார்த்தையின் தூதுவனாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள எனக்காக நீங்களும் மன்றாடுங்கள். உங்களுக்காக அனுதினமும் நான் திறப்பில் நின்று ஜெபிக்கின்றேன். திருப்பலியின் நேரத்திலும் நான் மன்றாடிக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, எல்லாருடைய உள்ளத்திலும் ஏதாவது ஒரு விதத்தில் காயங்கள் இருக்கின்றன. எந்த ஒரு மனிதனையும் பார்க்கும் பொழுதும், எந்த ஒரு இளம் பெண்ணையும் இளைஞர்களையும் பார்க்கும் பொழுதும், வயது முதிர்ந்தவர்களை பார்க்கும் பொழுதும், வீட்டிலே திருமண வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பார்க்கும் பொழுதும், பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை சந்திக்கும் பொழுதும் அவர்களுக்குள் ஒரு மறைந்த வலிகள் இருப்பதை பார்க்க முடிகின்றது. அவர்களுக்குள் ஒரு வேதனை இருப்பதை பார்க்க முடிகின்றது. சில நேரங்களில் பேசும் பொழுதும் கண்ணீர் மல்க அவர்கள் பேசுகிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை தேவைப்படுகின்றது, உள்ளார்ந்த சுகம் தேவைப்படுகின்றது, அந்த காயத்திற்கு ஒரு மருந்து தேவைப்படுகின்றது. அந்த காயத்தை ஆற்ற ஒரே ஒரு தெய்வத்தால் மட்டும்தான் முடியும். அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த காயத்திற்கு மருந்து அவருடைய பரிசுத்த இரத்தம். நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய வேதனைக்கு மருந்து அவர் உங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு சிந்தப்பட்ட அந்த இரத்தம். அந்த இரத்தம் உங்களை கழுவும் பொழுதும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய மறைந்து இருக்கக்கூடிய வழிகள் மாறுகின்றன. ரகசிய பாவங்களில் இருந்து நீங்கள் வெளியிலே வர முடிகின்றது. மன்னிப்பின் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடிகின்றது. ஏனென்றால் அவர் உங்களுக்காக காயம் அடைந்தார், உங்களுக்காக வேதனை அடைந்தார். உங்களை குணப்படுத்தும்படி, உங்களை சுத்தப்படுத்தும்படி, உங்களை தந்தை கடவுளிடம் கொண்டு சேர்க்கும்படி, உங்களை ஆசீர்வதித்து இந்த உலகத்திலே வாழ வைக்கும்படி அவர் உங்களுக்காக மரித்தார். எனவேதான் எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 53வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் 5வது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீ செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார், அவர் தம் காயங்களினால் நாம் குணமடைகின்றோம். ஆம் பிரியமானவர்களே, இயேசுவினுடைய பரிசுத்த இரத்தம் எல்லோருக்கும் ஒரு மருந்தாக இருக்கின்றது. குறிப்பாக உள் மன காயத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த உள் சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் இருக்கின்றது. எனவே அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட நாம் அவரை தேடி வந்து அவரிடம் மன்றாடும் பொழுது, நாம் அவரிடம் பேசும் பொழுது, அவர் நம்மை குணப்படுத்தும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக நாம் குணமடைந்து
விடுதலை பெற்றும் கடவுளுக்கு ஏற்ற ஒரு மகனாக மகளாக நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடிகின்றது. எனவே தான் எசையா தீர்க்கதரிசி 54வது அதிகாரம் 7வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். நொடி பொழுதே நான் உன்னை கைவிட்டேன், ஆயினும் பேர் இரக்கத்தினால் உன்னை மீட்டு கொண்டேன் என்று அவர் சொல்லுகின்றார். நாம் நினைக்கலாம், ஐயோ கடந்த மாதத்தில் எவ்வளவு முறை நான் ஜெபித்தேன், எத்தனை முறை நான் ஆண்டவரிடம் போய் மன்றாடினேன், என்னுடைய பிள்ளைகளுக்காக, கணவருக்காக, குடும்ப சூழ்நிலைக்காக, வேலை செய்த இடத்திற்காக, நான் ரட்சிக்கப்படுவதற்காக, மீட்பு பெறுவதற்காக, என்னுடைய காயங்கள் ஆறுவதற்காக, காயமுற்ற மனநிலையில் இருந்து விடுதலை பெறுவதற்காக, எனக்கு ஒரு உள்ளார்ந்த சுகம் தேவைப்படுகின்றது, எனவே உடைந்த உள்ளத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக நான் ஜெபித்தேனே, ஆனால் எதுவும் நடக்கவில்லையே என்கின்ற ஒரு கதறலோடும் கண்ணீரோடும் இந்த நாளிலே உண்மையுள்ள தெய்வத்தை தேடி வந்திருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, அவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, உன்னுடைய வாட்டமான முகத்தை நான் பார்க்கின்றேன், உன்னுடைய கண்ணீரை நான் கண்டேன், உன்னுடைய விசுவாசத்தை நான் பார்த்தேன், நான் இன்னும் உன்னோடு கூட வந்து உள்ளார்ந்த சுகத்தை கொடுத்து, மறைந்த வழிகளில் இருந்து உனக்கு விடுதலை கொடுத்து, உன்னை குணமாக்கும் கடவுளாக, தகப்பனாக உன்னை தேடி வருகிறேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார். அவர் என்ன செய்வாராம் பாருங்கள். மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 28வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே உங்களுக்கு இப்படி ஒரு அருமையான வார்த்தையை கொடுக்கக்கூடிய தகப்பன் இருக்கிறார் என்றால், நீங்கள் ஏன் மனிதர்களை தேடி அலைகிறீர்கள்? ஏன் விசுவாசம் குன்றியவர்களாக இருக்கிறீர்கள்? ஏன் கோயிலுக்கு போகாதபடி, திருப்பலிக்கு போகாதபடி, நீங்கள் திருப்பலி நேரத்திலே தூங்கிக் கொண்டும் உறங்கிக் கொண்டும் நீங்கள் மிகவும் இருக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவருக்காக நேரம் ஒதுக்குங்கள், ஆண்டவருடைய சமூகத்தை தேடுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் மீட்பு கிடைக்கும். எபேசியர் 4வது அதிகாரம் 31 32வது இறை வார்த்தை வரை வாசித்து பாருங்கள். எல்லா கசப்புகள், கோபம், சினம், வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், எல்லா தீமைகளுக்கும் இருந்து உங்களுக்கு நீக்கப்படும். எல்லா தீமைகளில் இருந்தும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஏனென்றால் நீங்கள் தயவுள்ளவர்களாய், இரக்கமுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது ஆண்டவரும் உங்களோடு கூட வந்து தன்னுடைய இரக்கத்தை பொழிந்து உங்களை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், ஒவ்வொரு நாளும் புதிய நாள், ஒவ்வொரு நாளும் மனமாற்றத்திற்கான நாள், ஆண்டவரை நோக்கி திரும்பக்கூடிய நாள், விசுவாசத்தை ஆண்டவர் மீது வைக்கக்கூடிய நாள், ஆண்டவருடைய கரத்தை பிடித்து நடக்கக்கூடிய நாள், ஒவ்வொரு நாளும் புது பலனை பெற்றுக்கொண்டும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையோடு ஜெபிக்கக்கூடிய நாள். இந்த நாளிலே ஆண்டவருக்கு முன்பாக அமர்ந்து இருந்து 1 மணி நேரமாவது நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அர்ப்பணித்து இந்த மாதத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபியுங்கள். எந்த ஒரு தடைகளும், சண்டை சச்சரவுகளும், கோபங்களும், கசப்பான உணர்வுகளும், சீற்றம், பொறாமை, அகந்தை நமக்குள் கடந்து வந்து விடாதபடி இருக்க நாம் ஆண்டவரிடம் அன்றாடுவோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் நீக்கி உங்களை பலப்படுத்துவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். எனவே ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக என்னோடு இணைந்து சில மணித்துளிகள் நற்கருணை நாதரிடம் மன்றாடுவீர்களா? நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காகவும் புதிய மாதத்திற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை ஆசீர்வதித்து கொடுத்து எங்களை உயர்த்தி எங்களை பலப்படுத்தி எங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றுவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. தகப்பனே, நாங்கள்
அநேக முறை மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்து வைத்து இதோ சோர்ந்து போய் வந்திருக்கின்றோம். திருப்பாடல்கள் 146:3 சொல்லப்பட்டு இருக்கின்றது, உன்னை மீட்க இயலாத மானிட மக்களை நம்ப வேண்டாம் என்றும். ஆம் தகப்பனே, எந்த சூழ்நிலையிலும் மனிதர்களை நம்பி விடாதபடி உம்மீது மட்டும் நம்பிக்கை வைத்து வாழவும் இந்த மாதத்தின் முதல் நாளிலே என் ஆண்டவர் தரக்கூடிய பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து உடைந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அருமருந்தாய் மாறவும் ஆண்டவரே, நீர் எங்களை குணப்படுத்தும் பொழுதும் அதை மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் பெற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேனப்பா. இதோ ஆயிரக்கணக்கான மக்கள் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். என்னோடு இணைந்து செய்தியை கேட்டு ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்களே, அவர்கள் ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன். உமது கல்வாரி இரத்தம், உமது பரிசுத்த இரத்தம், மாசு மறுவற்ற இரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்பட்டு அவர்கள் இந்த நாளிலே குணம் அடைந்து காயங்கள் கட்டப்பட்டு பரிசுத்த வாழ்க்கைக்குள் கடந்து வருவார்களாக. இழந்து போன ஆன்மீக ஆசீர்வாதத்தை திரும்ப கொடுப்பீராக. இழந்து போன சமாதானத்தை திரும்ப பெற்றுக்கொள்வார்களாக. என் ஆண்டவர் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன். ஐசியூவில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கின்றேன். உடைந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன். எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லோர் மீது மனம் இறங்கி ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி அவர்களுடைய பலவீனங்களை எடுத்து மாற்றி என் ஆண்டவருடைய கிருபையும் பலனும் கூட கடந்து வர வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. உற்சாகத்தின் ஆவியை கொடுப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இரக்கம் காட்டுவீராக. இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தையும் விண்ணப்பங்களையும் கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டும் இந்த புதிய மாதத்தை உற்சாகத்தோடு நாம் ஆரம்பிப்போம். ஆண்டவருடைய அருளும் இரக்கமும் உங்களோடு தங்குவதாக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.